ஏற்கனவே எங்கள்கிட்ட N5 முடிச்சா கிடைக்கிறேன் அப்படித்தானே. ஹப்னி வந்து எங்கள்கிட்ட N5 முடிச்ச ஜீமா வந்து என்கிட்ட N5 முடிச்ச சரிதானே. அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா வந்து இப்ப இப்ப இது புதுசா வந்து ஈராக்கில் வந்து ஒரு விஷயம் விளங்கி கொள்ள என்னன்னா, இப்ப எங்களோட நிறுவனத்தை வந்து படிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனா நாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து நாங்க படிச்சு தர அந்த விஷயங்கள் வந்து நீங்க அந்த பொடுப்போக்கா அலட்சியமா விட்டுட்டே வரப்படாது. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு படிச்சு தரது வந்து ஃபுல்லா நீங்க விளங்குற அளவுக்கு படிச்சு தருவோம். இந்த வகுப்புலையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மேலதிகமா வந்து நீங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டா என்ன செஞ்சுட்டு வந்து அதை படிச்சுட்டு வரணும். அப்பதான் அந்த கோர்வையா போகும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இன்னைக்கு படிச்சுட்டு அதுபோல திருப்பி அடுத்த தடவை கேட்டா இன்னும் படிக்கல மீட்டல்ல அப்படின்ற மாதிரி வரப்படாது. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. அப்ப அப்படி யாராலும் ஒருத்தர் செய்யறேன்னு சொன்னா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா வந்து மத்த ஆட்களுக்கு வந்து அந்த ஒரு விருப்பம் மட்டும் இல்ல போகும். சில விளைஞ்ச உங்களுக்கு என்னண்டு அப்ப இதுல ஒருத்தர் 2 பேரும் முன்னுக்கு நல்லா பாடமாக்கி நல்லா ஒரு தயார் நிலையை வரக்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு 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 ஊக்குவிப்பா விளைஞ்ச சொல்றது என்கரேஜ்மெண்ட் ஆகிக்கணும். இவர் நல்லா படிக்கிறாரு அப்ப நானும் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது வரும். அப்படிலாட்டி என்ன செய்யும் கிளாஸ் வந்து போரிங் ஆகி போகும். அதை வந்து நீங்க ஒரு பிரயோசனம் அடைய மாட்டீங்க. இப்போ நீங்க பிரயோசனம் அடையாம நாங்க வந்து ஒவ்வொரு நாள் இதையும் முடிச்சுட்டு போறதுல அர்த்தம் இல்லை. விளைஞ்சா நாங்க வந்து படிக்கிற விஷயங்கள் அந்த மற்ற விஷயங்கள் செய்யறது எல்லாத்தையும் வந்து நீங்க பூர்ணமா வந்து என்ன செய்யணும், பூர்ணமா பிரயோசனம் அடைஞ்சு எல்லாம் வந்து பாஸ் ஒரு ஐடியா வந்து எழுதினதுல வந்து நாங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டோம் மாஷா அல்லா சரியா ஓகே அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும். அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். விளைஞ்சா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஓம் சார் எல்லாம் கேக்குது சார், எல்லாம் கேக்குது. பேச கேக்குதுன்னா இப்படி பேசுறது இடையில கேட்காம விடுபட்டு அப்படி இப்படின்னு சொன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இதை வந்து உண்மைக்கு கவனத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து இடைக்கட வந்து அறிவுறுத்தல்கள் தார விஷயங்கள் வந்து நீங்க 100க்கு 100% இல்ல 1000 வீதம் நீங்க எடுக்கணும் மனசுக்கு. அப்படி எடுத்துட்டு வந்தா தான் சீரியஸோட. இப்போ சிலத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து மிச்சம் வந்து பொடுப்போக்காய்க்கிறார் அப்படி இப்படின்னு சொன்னா நாங்க சல்லியை கொடுத்துட்டு வாழ நின்றதுன்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு வந்து இப்படி இன்னைக்கு விஷயம் வந்து சொன்னா ஏற்கனவே நான் சொல்லிடுறோம் வந்து சல்லி எங்களுக்கு வந்து நீங்க சல்லியை தந்துட்டீங்க அப்படி இப்படி இதாகிட்டு போறேன்னா அது வேற இல்லை. அப்ப நீங்க வந்து பர்ஃபெக்டா இந்த இதுக்குரிய நீங்க வந்து இதை கொடுக்கணும் விளைஞ்சா. இது விளைஞ்சா சார் உங்களுக்கு இந்த இதுக்குரிய நீங்க அந்த 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 கல்வி ஒரு கல்வியை படிக்கணும் அப்படித்தானே. அதுக்குரிய மரியாதையை கொடுத்து நீங்க சல்லியை கொடுத்து மட்டுமே இல்லை, அதுக்கு மரியாதையை கொடுத்து அதுக்கு நேரத்தை கொடுத்து அர்ப்பணிச்சு ஒரு தியாக மனப்பான்மையோட நீங்க செஞ்சாதான் வந்து அது உங்களுக்கு அது பல பிரயோசனம் கிடைக்கும். அப்ப அந்த விஷயத்த வந்து கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் விளைஞ்சா. அடுத்த வந்து இதுல வந்து என்ன சொல்ல பார்த்தோன்னு சொன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க. ஷோட்டா வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க. அடுத்த வந்து முக்கியம் முஜாஹித் ஒரு விஷயம் ஒன்று சொன்னா வந்து ஒரு இந்த குர்ஆன் இதொன்று ஓதி ஃபஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பரக்கத்தா இப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வந்து சொன்னார். வந்து முஜாஹித் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க வந்து இது ஆரம்பிச்சு பிஸ்மில்லா இதோட வந்து ஆரம்பிச்சுட்டு அடுத்த வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க. மத்தாக்களும் ஓடி பண்ணுவாங்க. சரி சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஆமீன்.私はムジャヒッドです。ケニアに住んでいます。29歳です。ホテルで働いています。結婚しています。どうぞよろしくお願いします。子供がいますか？はい、先生、もう一度。子供がいますか？結婚して5年になります。でも、子供がないです。すごいですね。ありがとうございました。சரி ஓகே. அப்ப மத்தாக்கள் வந்து நீங்க ஜப்பனீஸ்ல செய்ய வேண்டியதில்ல வந்து முஜாஹித் வந்து நல்லா செஞ்சாங்க வந்து. ஆனா மத்தாக்கள் வந்து சும்மா உங்களுக்கு இதுல மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தமிழ்ல மாதிரி சும்மா சொல்லலாம் பிரச்சனை இல்லை.
மத்தாக்கள் சொல்லுங்களேன். എൻ്റെ പേര് തണുജൻ சார். நான் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இருக்கிறேன். ம்ஹும். நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் சார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ம்ஹும். எனக்கு 28 வயசாகுது. ம்ஹும். அவ்வளோதான் சார். அவ்வளோதான் நம்மளோட குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். சரி, பிரச்சனை இல்லை. மத்தாக்கள் ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. மத்தாக்கள் கவரேஜ் அப்படி பிரச்சனை சொன்னால் வந்து பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. கவரேஜ் சரி, ஓகே. பேச கஷ்டம் பிரச்சனை இல்லை. மத்தாக்கள் சொல்லலாம். யார் யார் இருக்கிற? பிந்து சரணி பேச கேக்குதா? பிந்து சரணி. ஹாய் சார். ம் நான் பிந்து மாதுளையில் இருக்கிறேன் சார். ம் நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ம் 26 இயர்ஸ் ஆகுது. ம் ஓகே ஓகே. இது சரி, அடுத்து வந்து இன்னொருத்தர் இருக்கிறது நினைக்கிறேன். யாரு? എൻ്റെ നേം ബി ജനകരാജ് സാർ. ம் நான் முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். என்ன முடிச்சிருங்க? ஏ லெவல்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். அன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணோம் நாங்கள். இன்ட்ரடக்ஷனோட சரி, பண்ணோம். ஓகே. இதுல வந்து நாங்க வந்து இந்த இன்றைக்கு ஆரம்ப நாள் வந்து உண்மைக்குமே இந்த பெரிய பெரிய அட்வான்ஸா அப்படி போனேன்னு சொன்னா உண்மைக்குமே உலகம் ஒரு இதாயிடும். அப்ப இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு களத்தை அமைச்சிட்டு, எங்களுக்குள்ளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அமைச்சிட்டு, நீங்க எப்படி படிக்கணும், இப்போ எங்களோட வகுப்புல நீங்க சேர்ந்ததுக்கு கூட நீங்க எப்படி படிக்கணும், அடுத்து வந்து எந்தெந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிற நேரத்துல வர பிரச்சனைகள் விளைஞ்சுனா நீங்க எப்படி அணுகணும். இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே படிச்சாக்களுக்கு வந்து அது தொடர்பாக வந்து விஷயம் தெரியும். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இது பண்ணணும் அப்படின்றது. அடுத்து வந்து நீங்க இப்ப இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிட்டீங்க ஜேஎல்பிடின்னு சொல்றது வந்து உத்தியோகபூர்வமா இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு பிறகு வந்து நீங்க எந்த மாதிரி இப்ப கடைசியில வந்து இப்போ ஜேஎல்பிடி படிச்சு முடிச்ச பிறகு வந்து போயிட்டு உட்கார்ந்து எழுதினா எல்லாம் பாஸ் விளைஞ்ச ஒரு தடவை 2 தடவை அப்படி ட்ரை பண்றதுக்கு இல்ல விஷயம் இல்லை. இதுல வந்து எல்லாம் வந்து லேசி. அடுத்த வந்து நானும் ஜேஎல்பிடி செஞ்சுறதுனால பாஸ் பண்ணிக்கிறதுனால வந்து அதுல ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து செய்யாம நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போனான்னு சொன்னா வந்து அதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். இப்போ நானே செஞ்சு இல்லை, அப்ப நான் எப்படி அதை வந்து உங்களுக்கு செய்து தர போறேன்? விளைஞ்சு நான் சொல்றது எந்த அணுகுமுறை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லல. அப்ப நான் படிச்சு இல்லாட்டி இல்லாட்டி அதை செஞ்சு இல்லாட்டி விளைஞ்சு நான் சொல்றது. அப்ப நான் செஞ்சுக்கிறதுனால ஒவ்வொரு வருஷம் பேப்பரை வந்து அப்டேட் பண்ணிட்டு நீக்கிறதுனால படிச்சு கொடுத்ததுனால சில அறிவுறுத்தல்கள் சொல்றதை வந்து நீங்க என்ன செய்யணும் வந்து தலைக்கு மேல எடுக்கணும். எனக்கு அதுதான் ஆக முக்கியம். இதுல வந்து படிச்சு தாரது வந்து முழுசா வந்து வரும். படிச்சு தாரது வந்து முழுசா வந்து வரும். நீங்க படிச்சது எல்லாமே அதுல ஈக்கும். பெரும்பாலும் வந்து படிச்சது எல்லாமே ஈக்கும். வந்து நீங்க ஃபெயில் ஆகிறதுக்குரிய இது வராது, மேலதிகமா எல்லாமே வரும். இதுல வந்து நீங்க அறிவுறுத்தல் வந்து ஆக முக்கியம். இந்த அறிவுறுத்தல்கள் வந்து மிஸ் ஆகுற டைம்ல வந்து ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம். அதுல ஒரு விஷயம்தான் வந்து அந்த கிழமைக்கு அதுல தார அந்த சொற்கள், அடுத்த வந்து அந்த படிக்கிற அந்த இலக்கணங்கள் வந்து என்ன செய்யணும், அதை பில்டப் பண்ணி தான் போவேணும். உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு 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 இலக்கணம் ஒன்று படிச்சேன்னு சொன்னா அந்த இலக்கணம் வந்து வார வகுப்புல அதுக்கு அடுத்த வகுப்புல அப்படின்னு சொல்லி நீங்க கடைசி வகுப்பு வர காட்டி நான் ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கேட்டுட்டு உங்களுக்கு அந்த மனசுல பதிகிற வர காட்டி நான் கேட்டுட்டு இருப்பேன். யாரு வந்து ஜூம்ல லைவ்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து உப்பரி ஒரு சலுகை ஒன்று என்னன்னா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். வந்து கேட்டு 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 வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க மனசுல பதிஞ்சிடும். அப்படி இல்லாம நீங்க வந்து மேலதிகமா நீங்க வந்து லைவுக்கு வராம படிக்கிற ஆட்களுக்கும் படிக்கலும், ஆனா வந்து என்ன செய்யணும் அந்த சலுகை வந்து கிடைக்காது. இப்ப நீங்க வந்து எப்படின்னா வெறுமனே வந்து என்ன செய்வீங்க, சைலண்ட் லிஸ்னர் ஆயிப்பீங்க. அப்படின்னா வெறுமனே வந்து கேட்டுட்டு கிரகிச்சுட்டு போவீங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு நான் வந்து கேட்குற டைம் நீங்க உதாரணம் சொல்லி அடுத்த வந்து மத்த பாடமாக்குறதுக்கெல்லாம் டைம் தாரது, அப்படி அந்த வகுப்புலயே வந்து பாடமாக்கிட்டு போறதுக்குரிய இது வந்து என்ன செய்யாது, அவங்களுக்கு வந்து கிடைக்காது. வந்து ஜூமுக்கு வராது ஆக்கள். அப்ப அதனால வந்து எல்லாமே வந்து ஜூமுக்கு வர பாருங்க. ஜூமுக்கு வந்து நேரத்துக்கு வந்து வந்துட பாருங்க. சரியா? இப்ப ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்க கொஞ்சம் பிற்போடுறது, அப்புறம் குரூப்ல டிஸ்கஷன் பண்ணி தான் போடுவோம்.
அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது தவிர்க்க முடியாது, ஏதாவது முக்கியமாகி பெருநாள் வருது அப்படி அந்த நாள்ல வரைஞ்சா தீபாவளியோ அப்படி ஏதாவது ஒன்று வருது, அப்போ அதுல வந்து மொத்தம் வந்து ஃபிட் போட அதெல்லாம் ஓகே வளைஞ்ச நான் சொல்றது. அப்ப அப்படிலாம் வந்து நேரத்துக்கு வர பாருங்க, ஜூமுக்கு வர பாருங்க. அடுத்த வந்து பாடங்கள்ல வந்து நல்லா பார்த்துட்டு வர பாருங்க இல்லைங்களா. அப்ப அதுல முக்கியம் வந்து அந்த விஷயங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து கருத்தில் கொள்ளணும். இது வந்து கிளியரா, இது வந்து விவரம் சொல்ல வந்து கிளியரா உங்களுக்கு. சார் கிளியர் சார். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் விளங்கி கொள்ளணும் வந்து, இப்போ உங்களுக்கு வந்து இதுல எல்எம்எஸ்ன்னு சொல்லி கொண்டு கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒயிட் போர்டு போட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் விளங்குது இல்லையேப்பா? இல்ல சார் விளங்குது இல்ல. இல்ல சார் விளங்குது. ஒயிட் போர்டு போடுவோம். அவங்களுக்கு இல்ல சார். இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு சார். லோட் இப்போ ப்ரிப்பரேஷன் சரி ஆகுது. வரும். இப்போ விளங்குதா இப்ப? சார் வந்துட்டு. சரி ஓகே. இன்னைக்கு அந்த கொஞ்சம் இந்த லோட் ஆகுற மாதிரி என்ன மாதிரியா கொஞ்சம் பார்ப்போம். அதாவது தானேண்ணா. ஆம் சார். பேச கேக்குதானே? வணங்க சார். சரி ஓகே. இப்போ இதுல வந்து மெயினா விஷயம் பார்த்துக்கோங்க வந்து என்னண்டா, இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இதுல இப்போ ஈலானஸ்ல வந்து என்ன விஷயம் சொன்னா வந்து ஒன்று வந்து டிரெக்டர் சரி பாரு நல்லா வந்து பார்த்துக்கொள்ளணும். இது வந்து புற வந்து கடைசி வராட்டி உங்களுக்கு பிரச்சனை சரி வரலாம். நான் முந்தி இந்த அந்த விஷயத்தை வழங்கப்படுத்தினா அந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடப்படான்னு சொல்லி ஒன்று டிரெக்டர் சார் சரியா. அடுத்த வந்து டி வைங்களேன். அப்போ வந்து நான் சரியா, டீச்சருக்குரிய நான். இது வந்து டிரெக்டர் சார். இதில் டிரெக்டர் சார் என்ன செய்வார்னு சொன்னா வந்து உங்களோட நோட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னும் உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நோட்ஸ் போடுபட்டில்லைன்னு வைங்களேன், நோட்ஸ் வந்து போடுபட்டில்லை விளைஞ்சா சொல்றது. ஆம் சார் ஆம் சார் விளங்குது. இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நோட்ஸ் போடுபட்டில்லை, இல்லாட்டி வந்து லிங்க் வந்து இல்லை, இல்லாட்டி வந்து வெப்சைட் வேலை செய்யவில்லை. அந்த எப்போ வந்து நீங்க அந்த எல்எம்எஸ் படிக்கணும் தானே, அது வேலை செய்யவில்லை. அப்ப இது வந்து சார் அந்த விளங்கு. கொஞ்சம் அந்த விஷயம் கவரேஜ் அதாவது கொஞ்சம் இஷ்யூ மாதிரி இருக்கு. கொஞ்சம் விக்கி வருது. எல்லாத்துக்கும் அப்படியா இல்லாட்டி ஒருத்தருக்கு மட்டும்தானா? இங்க விளங்குது சார். நீங்க கவரேஜ் பிரச்சனை போல இருக்கு. எல்லாத்துக்கும் அதுதானா இல்லாட்டி ஒருத்தருக்கு மட்டும்தானா? எனக்கும் அப்படித்தான் கிளியர் இல்ல சார். கிளியர் இல்லாம அப்படியா? ஆமா சார் ஆமா சார். இது வந்து கொஞ்சம் அந்த இதாகிற மாதிரி ஒரு அந்த சொன்ன வந்து ஒரு இதாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சொன்ன வந்து ஸ்டக் ஆகுற மாதிரி நடக்க வேண்டிய இல்லை. சரி, இப்ப எப்படி இப்ப கேக்குதா? கேக்குது. ஜீமாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். சரி ஓகே. அப்ப இதுல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தானே, அந்த வெப்சைட் சம்பந்தப்பட்ட விஷயம், மற்ற விஷயங்கள், சல்லி வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிஞ்சா நீங்க சல்லி கட்டிப்பீங்க. அந்த அதுல ட்ரெக்கள் அதெல்லாம் வைக்கிறது வந்து டிரெக்டர் செய்வார் அறிஞ்சா. உங்களோட சல்லி விஷயம், சல்லி கட்டுறது, சல்லி இதாக்குறது, அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கேள்விகள் மற்ற விஷயம் வந்து டிரெக்டர்ஸ் வந்து நீங்க டீல் பண்ணணும் அறிஞ்சா. அடுத்து வந்து இப்ப உதாரணத்துக்கு பாட சம்பந்தப்பட்ட வந்து கேள்விகள் வருது, மேலும் உதாரணம் கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்டா என்கிட்ட கேட்கணும்.
இது கிளியரா உங்களுக்கு? இப்போ அப்போ ஓ நீங்கள் வந்து சார், நீங்கள் கிளியர் இடையில சார். வந்து அதை மாற்றி வந்து நீங்கள் என்னோட போடப்படாது. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த வெப்சைட் வேலை செய்யுதில்லை, இல்லாட்டி எப்போ வேலை செய்யுதில்லை அப்படி. இப்போ டிரெக்டர் சார் வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் வந்து இதுதான் விளைஞ்சா சொல்றது. அது ஃபுல்லாக வந்து ஆமாம் சார். ஃபோக்கஸ் வந்து இதுதான் வந்து குயிக்காக வந்து அதை செஞ்சுடுவார். குயிக்காக வந்து செஞ்சுடுவார். நீங்கள் நோட்டிஃபை பண்ணா அவருக்கு அறிவிச்சேன்னு சொன்னா உரிய நேரத்தில் அறிவிச்சிங்கன்னு சொன்னால் சரி. நீங்கள் விளங்கி கொண்டு வந்து யார்கிட்ட அதை அறிவிக்கணும். அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்சைட் சம்மந்தப்பட்டது, நோட்ஸ்கள் அப்டேட் பண்ணுற விஷயங்கள், ஏதாவது மிஸ்ஸிங், இல்லாட்டி அந்த உங்களோட சல்லி விஷயம், மாதம் மாதம் கட்டுற விஷயங்கள் விளைஞ்சுனா சொல்கிறது. இது தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்கள் நேரடியாக வந்து டிரெக்டர் சம்மந்தப்பட்டு நீங்கள் விஷயம் செய்யணும். பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சந்தேகம், மற்ற சிலபஸ் தொடர்பான விஷயங்கள் அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், என்கிட்ட கேட்கணும். கிளியராப்பா? கிளியர் சார். ஓகே. அப்போ சரி, அப்போ வந்து இந்த பாதி வந்து உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு அந்த போர்ட் விளங்குது இல்லையா? அப்படியா விளங்குதா வணங்க சார். விளங்குது சார். போர்ட்? சரி, ஓகே. அப்போ இப்போ இது வந்து மெயினாக இது விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து அடுத்தபடி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து என்ன செஞ்சலாம், இதுபுறம் வந்து படிச்சுட்டு போகலாம். இப்போ அடுத்த ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து கேன்சல் பண்ணிவிட்றேன். இந்த கேன்சல். சரி, அடுத்த விஷயம் கொஞ்சம் வந்து நான் வெப்சைட் வந்து ஒன் பண்ணுறேன். கொஞ்சம் நான் பேச கேட்குது தானே? கேட்குது சார். பேச கேட்குது தானே? ஆமாம் சார், ஆமாம் சார், சார் எனக்கு கேட்குது. சரி, கேக்குது ஓகே. கேக்குது. அடுத்த விஷயம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். சரி, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஸ்க்ரீன் வரைக்கும் பாருங்க. விளங்கு சார். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு வந்து என்ன செஞ்சீங்க தெரியா, இதை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து வந்து இந்தியிலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். நல்லா பாருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து JLPT Info லிஸ்னிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுக்கணும். சரிதானே? நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து எக்கச்சக்கமான வீடியோக்கள் வரும். அதில் வந்து இந்த மாதிரி வாருது, இந்த மாதிரி வாருது. சரி, ஓகே. கேட்குதா? சவுண்ட் வந்து கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் ஆமாம் கேட்குது. சார், பெல் கேக்குது. சத்தம். சரி, ஓகே. சரி, சத்தம் கேட்குது. சரி, இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் நல்லா கேட்டுக்கொள்ளணும். சரியா? ஒவ்வொரு நாளைக்கும் ஆக குறைஞ்சது வந்து 25-30 நிமிஷம் வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும் சொன்னால், நீங்கள் விளங்கிச்சோ விலங்கல்லையோ, சரியா, நீங்கள் விளங்கிச்சோ விலங்கல்லையோ 25 நிமிஷம் வந்து நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், லிஸ்னிங் பண்ணணும். நீங்கள் இது வந்து அந்த கேள்விக்கு ஆன்சர்ஸ் அந்த இது அப்படி செய்யறது, இல்லாட்டி வந்து விலங்குதான பார்க்குற அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து சில இன்றைக்கு இன்றைக்கு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் வரக்காட்டி வந்து 29 நாள் சொன்னால் வந்து 29 நாள் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த பாருங்க ஒரு வீடியோ ஃபுல்லாக 34 நிமிஷம் போட்டுக்கு, சிலது வந்து 25 நிமிஷம் வரும், 30 நிமிஷம் வரும், 27 நிமிஷம் வரும். சரியா? தொடர்ந்து கேட்கணும். அப்படின்னு சொன்னால் வந்து 60 நாளைக்கு வந்து அந்த 6 மாதத்துக்கு, சரியா, 6 தர 29 29, அதுக்கு பிறகு வந்து ஒரு நாளைக்கு அந்த 30 தடவை வந்து நீங்கள் கேட்டே ஆகணும். இப்போ இது வந்து விளங்கிச்சா? அப்போ நீங்கள் இதில் உள்ள அந்த சைக்காலஜி, இதில் உள்ள அந்த விஷயம், அது இதெல்லாம் வந்து நான் ஒரு வேறு டைமுக்கு நான் சொல்கிறேன். நான் இது அப்படி நான் கேட்க சொல்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு சொல்கிறேன். வந்து
ஆனா இப்போ வந்து நீங்க இந்த இது தலைக்கு மேல எடுக்கணும். இப்போ இதை வந்து நீங்க காலைல மார்னிங் கேட்டாலும் சரி, பஸ்ல போக்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து படுக்க முந்தி கேட்டாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஒரு வீடியோ ஒரு நாளே பார்த்தே ஆகணும் நீங்க. அப்ப இது அந்த விளங்கிட்டா விளங்கலையா என்ன மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ சார் ஓ சார் விளங்கிட்டு விளங்கிட்டு ஒரு சார். வீடியோவை எத்தனை நேரம் சார் பார்க்கணும்? ஒரு வீடியோ ஒரு தரம் அந்த ஃபுல்லா ஒரு பார்க்கணும் அப்படியா? ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாலும். இப்ப நீங்க வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து நீங்க மேலதிகமா நீங்க கேட்கறது உங்களோட கையில இருக்கு. ஆனா மினிமம் இப்ப நீங்க வந்து நீங்க இப்படி சொல்லப்படாது. கடைசியில ஒரு டைம் ஒன்று வரும். குறிப்பிட்ட ஆக்க செல்வாங்க வந்து எங்களுக்கு இலக்கணமும் நல்லா விளங்கிட்டு, சொற்களும் வந்து எல்லாம் பாடம் வாங்கிட்டோம், பேப்பர் எல்லாம் வந்து பச்சை தண்ணி மாதிரி. ஆனா வந்து லிஸ்னிங் பகுதியில எல்லாம் அப்படி சேர்ந்து 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 போற மாதிரி. ஆனா ஒன்று விளங்குது இல்ல, சில விஷயம் மட்டும்தான் விளங்குதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு வந்து வேற ஒரு காரணம் இல்லை. நீங்க போதிய அளவு வந்து உங்களோட பிரெயினுக்கு வந்து அந்த ரிதமை வந்து அந்த மொழியில வந்து ரிதம் வந்து நீங்க பழக்கல, அந்த வேகத்தை அந்த பிடிக்கிறதுக்கு பழக்கிக்க மாட்டீங்க. அப்ப அதனால வந்து என்ன பிரச்சனை ஆகும்டா, ஆகப்பெரிய பிரச்சனை ஆகும். நல்லா விளங்கி கொள்ளணும். இப்போ இது வந்து நாங்கள் இன்ஃபைட்டுன்னு அப்படிதான் சொல்லுவோம். பட் சில 4 நாள் கேட்பாங்க, மற்ற நாளைக்கு விட்டுருவாங்க, மறுவா திருப்பி கேட்பாங்க. அப்படி இருக்கப்படாது. நீங்க வந்து இப்போ நான் வந்து இப்போ வந்து செக் பண்ணல தானே, உங்களை வந்து நீங்க கேட்குறீங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம், பார்க்கவும் இல்லை. ஆனா நீங்க வந்து விசுவாசமா இருந்து நீங்க வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா வந்து பர்ஃபெக்டா வந்து N4ல வந்து நீங்க 180க்கு வந்து 80 எடுக்காட்ட வந்து 170க்கு மேலே எடுக்கணும். லிஸ்னிங் பாதி வந்து நிறைய பேருக்கு அப்படி ஆப் ஆக்கிட்டுரும். நினைக்கிறேன் சொல்றது. அப்ப சில அதுக்கு வந்து நுனியில பாஸ் பண்ணிடும். ஆனா வந்து லிஸ்னிங் பாதியில நீங்க கூட ஸ்கோப் பண்ணீங்கன்னா மற்ற பாதியெல்லாம் லேசி, மற்ற பாதியெல்லாம் வந்து வேற லெவல்ல எடுக்கலாம் மார்க்ஸ். ஆனா வந்து நீங்க என்ன செய்யணும் சொன்னா வந்து இதுல இந்த லிஸ்னிங் பாதி நான் சொல்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கணும். சரியா? இப்ப நீங்க இதுக்கு முந்தி நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க எப்படி செஞ்சாங்களோ என்னமோ தெரியா, உங்களுக்கு வந்து அந்த அப்படி ஒரு கைடன்ஸ் பண்ணாங்களோ என்னமோ தெரியா, முஜாஹித் இப்படி பண்ணாங்களா என்ன மாதிரி விஷயம் வந்தாலும். இல்ல இல்ல சார். இந்த ஒரு வருஷ காலம் போது ஒரு லிசனிங் சொல்லி தந்தது இல்ல. ஒரு லிசனிங் அண்ணா வீடியோவே லிசனிங் என்றாலே எக்ஸாம்பிள் கட்டதில்ல. ஓம் சார் அண்ணா லிசனிங் என்றாலே எனக்கு தெரியாது. ஆனா லிசனிங் அண்ணா எக்ஸாம் மாதிரி மாடல் பேப்பர் அனுப்புவாங்க. இல்ல சிங்கள அது அது மீடியத்துக்கு வந்து நடக்கிறது, ஆஹா சிங்கள மீடியத்துக்கு நடக்கிற லிசனிங் ப்ராக்டிஸ் அப்படி எல்லாம் எக்ஸ்பிளைனிங் பண்ணி சொல்லுவாங்க. அதை குரூப்ல ம், போடுவாங்க. அது சிங்களம் மீடியம், சிங்களம் தெரியாது, ஜப்பானீஸும் தெரியாது, ஒன்றும் விளங்காது. ம். சரி. அப்ப வந்து இதுல வந்து இப்ப நீங்க வந்து நான் வந்து மெயினா சொல்றேன் வந்து இது வந்து நான் வந்து இப்ப திடீர்னு வந்து எங்க இந்த நிறுவனத்தை செய்யறாங்க அந்த நிறுவனம் செய்யறாங்க, நாங்க ப்ராக்டிஸா செய்ய வச்சு சிலாக்கள் பாஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் எடுத்து நான் சொல்றது நல்ல நல்ல இது செஞ்சாங்க. போன போன அந்த பெஜ்ல வந்து ஜப்பான்ல அந்த யாரோட ஜீமாவோட பெஜ்ல வந்து இருந்தது. ஷாக்கியர்னு சொல்ற ஒரு பையன், ஷாக்கியர் இன்னும் கொஞ்சம் பையன். அந்த பொடியனுக்கு சின்ன விஷயத்த வந்து கரெக்டா செய்வான், பாடமாக்கிட்டு வருவான், கரெக்டா பாடமாக்கிட்டு வருவான். ஜீமாவும் அந்த மாதிரி தான். அப்ப அதுல வந்து விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பொடியன்ல வந்து வாகனம் ஓட்டிட்டு போக்கிட்ட அவன் செய்வான்னு சொன்னா, நான் இந்த சின்ன விஷயத்த கரெக்டா அந்த நாளைக்கு முடிச்சே தீருவாங்க. அபாரமா வந்து அவன் லிஸ்னிங் பகுதிகள்லாம் வந்து அந்த வளர்ந்துட்டு வந்து கடைசி அன்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து செஞ்சு அனுப்பினா வந்து நல்ல ரிசல்ட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து தலைக்கு மேல எடுக்கணும். நீங்க வந்து இப்ப இப்ப நான் எதிர்பார்க்கறது எனக்கு கடைசியா ஒரு ரிசல்ட் ஒன்று வரணும். என்னன்னு சொன்னா பாஸ்ன்னு சொல்றதே எனக்கு கேட்கணும் காதுல, நான் பாஸ் ஆகிட்டோம் நான் சொல்றது. அந்த அந்த அதை விட ஒரு மிஞ்சிய ஒரு வார்த்தை வந்து அது சந்தோஷப்படுறதுக்கு. அப்ப நீங்க அதைத்தான் கேட்கணும். அப்படி இல்லாம வந்து அடுத்த தடவை ட்ரை பண்றோம், கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அப்படி இப்படிலாம் செலுத்திக்க கூடாது. அப்ப இது வந்து உண்மைக்குமே வந்து நீங்க உங்களுக்கு காரணம் சொல்றது வந்து கடைசியா ஒன்றும் கிடைக்காது. அது உண்மை ஏமாத்தம், உங்களுக்கும் ஏமாத்தம், எனக்கும் ஏமாத்தம். இப்ப நான் விளைஞ்ச நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல நான் ஏன் இவ்வளவு இதோட சொல்றேன்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் நான் செய்யறோம் நாங்க. அப்ப நீங்க வந்து அப்ப மேலதிகமா நான் கஷ்டப்படுறது நீங்க அந்த இதுல காட்டணும். அந்த அந்த நீங்க கஷ்டப்பட்டு நீங்க கொஞ்சம் தியாகம் மனப்பான்மையோட எடுத்து பாஸ் ஆகி, சார் சரி சார் பாஸ் ஆயிட்டோம் சார், இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஜெபம் போறது கிடைச்சிக்கு சார் அப்படின்ற ஒரு 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 நல்ல ஒரு செய்தி ஒன்று நீங்க கொண்டு வரணும். அதுதான் நான் எங்கள்கிட்ட பிரதானம் வந்து எதிர்பார்க்கிறேன். அப்ப இதுல நீங்க பாஸ் பண்ணணும்டா, லேசா பாஸ் பண்ணணும். நல்லா கேட்போங்க, இது வந்து சின்ன விஷயம் இல்ல. லேசா பாஸ் பண்ணணும். லேசா ஜப்பான் ஆட்கள் இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க.
இப்போ வந்து நீங்கள் இதை இந்த N4 முடிச்ச போது நீங்கள் SSWக்கோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு டிரெக்டாக போகிறண்டாலும் மெக்ஸ்ட்னு சொல்லி யூனிவர்சிட்டி தான் அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஜப்பானுக்கு. அதுக்கு போகிறதாக இருக்கலாம் யூனிவர்சிட்டிக்கோ இல்லாட்டி மற்ற ஸ்கூலுக்கு போகிறதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. சரிங்களா? அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு தாக்கம் செலுத்தும் இந்த லிஸ்டிங் தான். நல்லா வந்து கேட்டுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ சரி இன்ஜினியரிங் நாங்கள் முடிச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் நீங்கள் இந்த லிஸ்டிங் பண்ணுறது தான் உங்களோட இன்டர்வியூக்கு வந்து பாஸ் பண்ண வைக்கிறதும் நீங்கள் உங்களோட ஒரு பேச்சாளராக மாற்றுறதும் எல்லாம் வந்து செய்வது இந்த லிஸ்டிங். நல்லா வந்து பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ விளைஞ்ச நான் சொல்கிறது இந்த லிஸ்டிங் தொடர்பாக வந்து ஒரு எங்களுக்கு ஒரு இது மாதிரி செய்யலாம். அது வேற ஒரு டைம் செய்வோம். நாங்கள் இப்போ நான் செய்யலை. இப்போ அப்போ வந்து நீங்கள் இந்த இதை செய்யணும். அப்போ என்ன இது நடக்குதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். வந்து என்ன இது நடக்குது இந்த லிஸ்டிங் பதிலையே நாங்கள் இப்படி செய்யணும் அப்படி நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு தானே சின்ன பிள்ளை அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து அந்த இப்போ பெரியாக்கள்கிட்ட உள்ள அந்த அறிவு இல்லாட்டி விளக்கம் அப்படி ஒன்றுமே இல்லை அந்த பிள்ளைக்கு. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து வெறுமனே உம்மா வாப்பா அந்த சொல்கிறத வந்து என்ன செய்யும் திரும்ப 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 அழுக்காம அது ஒரு பாடலாக வந்து ஒரு 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 இசையாக ஒரு கவிதையாக அப்படி என்ன செய்யும் அதை அப்படியே உள்ள ஏற்றிட்டே அதுவும் என்ன செய்யும் அதை ஒரு 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 தாலாட்டாக திரும்ப திரும்ப மலல பேச்சு அப்படி திரும்ப அது மீட்டும். அப்ப அது வந்து அழுக்காம அந்த திரும்ப திரும்ப மீட்டுது திரும்ப திரும்ப அதை கேட்கறது வந்து ஒரு 3, 4, 5 வயசாக கிட்ட வந்து ஒரு 40, 50 வயசு ஆட்கள்கிட்ட ஒரு ஆளுமை ஒரு அந்த திறமை அந்த புள்ளைகிட்ட அப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துப்பீங்க. அந்த அல்லாட ஒரு அல்லா வச்சு அந்த அப்படித்தானே இறைவன் வச்சு அந்த ஒரு விஷயம் பண்றது எல்லா பிள்ளைகளுக்கும். அது எந்த மதமோ எந்த நிறமோ அப்படின்னு இல்லாம எல்லா பிள்ளைகளும் வந்து பொதுவா எந்த மொழியாக இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் அந்த 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 அழுக்காம தளிக்காம அந்த நேரம் வந்து வீணாய் போகுதுன்னு சொல்லாம வந்து அதை உள்வாங்கிறது அதுதான் நல்லா பார்த்துக்கணும். வந்து அந்த புள்ள வந்து அகராதியை தொட்டுறதும் இல்லை. அந்த புள்ள வந்து சொற்களை பாடமாக்குறதும் இல்லை. அந்த பிள்ளைக்கு வந்து பெரியாக்கள் யோசிக்கிற மாதிரி திருச்சி இது சரி இது பிள்ளை இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற மாதிரி ஒரு 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 உதாரணத்துக்கு விவாதம் செய்யறதுக்கு இது சரி பிள்ளை அப்படி செய்யலை இப்படி செய்யலான்னு சொல்ற அந்த இதுகள் வந்து கிரகிட்டு ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்யும் என்னன்னா உம்மா வாப்பாட்டி வார அந்த விஷயங்கள் அந்த சூழலுக்கு வார விஷயத்தை எல்லாம் வந்து உள்வாங்கும். விளைஞ்சா சொல்றேன் உள்வாங்கின அந்த புள்ள ஒரு ஒரு வித்தியாசமா தனித்துவமா இந்த பிள்ளை உம்மா வாப்பா அந்த அந்த உம்மா வாப்பாட்ட எந்த பாருங்க வந்து உம்மா வாப்பா பேசுற மொழி இல்லை. உம்மா வாப்பா அந்த இலங்கைன்னு சொன்னா இலங்கையில ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு டயலாக்ல அதாவது வந்து அந்த ஊருக்கு ஏற்ற அந்த பாஷையில அதை என்ன செய்யணும்னு சொன்னா அழகா பேச ஆரம்பிக்கும். சொல்றது கண்டில அதுவும் வந்து குறிப்பா வந்து வந்து அக்குறுமே அரைஞ்சா இல்லாட்டி மாத்தல்ல பேசுற புள்ளையும் 4 வயசு அந்த புள்ளோட இதுவும் அதே நேரம் வந்து வடக்குல 4 வயசு புள்ளோட பேசுற அந்த வந்து பேச்சு வந்து வித்தியாசம் இருக்கு. அரைஞ்சா சொல்றது. அப்ப உதாரணத்துக்கு அந்த புள்ள பேசுறது மட்டும் இல்லை தமிழ் மொழியை பேசுறது மட்டும் இல்லை அந்த புள்ளோட பேசுறது அந்த 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 செய்கை அடுத்த வந்து அந்த 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 இது பாவனை அந்த மற்ற எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா மாறுது என்னன்னு சொன்னா அந்த உள்வாங்குற அந்த இதுல தான். அந்த பெரியாக்கள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வந்து நாங்க வந்து தர்க்கம் பண்ண ஆரம்பிப்போம். அது சரியா இப்படி போட இயலுமா அப்படி கேட்க இயலுமா இன்னைக்கு ஒரு வீணாகுது இப்ப இதை எடுத்து வந்து இன்னொரு இடத்துல இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்க அந்த தத்துவம் பேசி பேசியான்னு செய்யணும்னு சொன்னா வந்து அந்த இது ஒட்டுமொத்த அந்த இலக்கை வந்து நாங்களே என்ன செய்வோம் இது பண்ணிக்கொள்ளும். மொழியை பொறுத்தவரை இது ஆக முக்கியம். இப்போ இது வந்து நான் சுருக்கமா சொல்றேன். இதை வந்து மேலதிகமா நான் பேசலாம் வந்து அப்போ அதனால வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வந்து நான் சொல்ற இந்த விஷயத்த வந்து கட்டாயம் வந்து நீங்க அதான் சொல்றேன் வந்து இது உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து JLPT-N4 வந்து நீங்க இப்போ 100க்கு 180 மார்க்ஸ் எடுக்கணும் தானே 180 மார்க்ஸ் எடுக்கணும். 180 மார்க்ஸை வந்து நீங்க 179 மார்க்ஸ் எடுத்தது முக்கியம் இல்லை. அதுக்கு புறவுள்ள விஷயத்தை நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க புறவு நீங்க சொல்லப்படாது சார் பாசம் ஆயிட்டோம் சார் அந்த இதுவும் ஆயிட்டோம் சார் இப்ப அந்த இது கொஞ்சம் சிக்கலாகுது சார் அந்த அப்படி அப்படின்னு வந்து வரப்படாது தான் நான் இப்பயே சொல்லிடுறேன். ரைட்டா?
அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நோண்டி அப்படித்தானே. அதே நேரம் வந்து நீங்க பேசணும்னு சொல்லி நீங்க இன்ஃபோ வந்து கொஞ்சம் நாங்க இது முடிச்ச பிறகு உங்களுக்கு விலங்கு வந்து எவ்வளவு அட்வான்ஸ்னு சொல்லி. இப்போ இன்ஃபோக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணி மேலே போய்த்துடலாம். இல்லைங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணி கூட மேலே மேலே போய்த்துடலாம். அப்போ நீங்க வந்து அந்த அதுக்கு பிறகு வந்து நீங்க பதற ஆரம்பிப்பீங்க. நீங்க இன்ஃபோ முடிக்கலையே, இன்ஃபோ முடிச்சது பிறகு நீங்க வந்து அடுத்த கட்டத்தை கூட இந்த பின்னுக்கு வர நீங்க உதாரணத்துக்கு ஜேஎல்பி ஜப்பனீஸ் தேவையில்லை மாதிரி விட்டுட்டு போக மாட்டீங்க. மேலே மேலே படிச்சுட்டு என் வர வரைக்கும் போக பார்ப்பீங்க. ஒரு உங்களை விடாது அது. விளைஞ்ச நான் சொல்றது உங்களை விரட்டி விரட்டி அது அப்படி இது பண்ணும் அது விளைஞ்சா. அப்ப அந்த கட்டத்துல வந்தது கூட நீ இப்ப இதுல வந்து நீ மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. விளைஞ்சா அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு இதுதான். அவள உங்களோட மூளைய அதுக்கு வந்து அந்த மொழிக்கு வந்து என்ன செய்யறது, அந்த அந்த ரிதமுக்கு வந்து என்ன செய்யறது, அப்படியே பயிற்றுவிக்கிறது, அந்த பழக்கிறது விளைஞ்சா. அப்ப அதுக்கு வந்து அதான் சார் இதுல வந்து யாராலும் மொத்தம் சார் ஜீமா வந்து சொல்லுவாங்க. இப்ப ஜீமா வந்து சார் வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் இல்லாம வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவர் கேட்கறேன். மேக்சிமம் வந்து 1 ஹவர் கேட்கறேன். 1 ஹவர் கேட்டீங்கன்னா நீங்க மிஞ்சி போறீங்க. நான் சொன்னதை விட வந்து மிஞ்சி பேத்துருவீங்க, நல்லாவே வந்துருவீங்க. அப்போ அந்த வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு நாளைக்கு 5 ஹவர் கேட்டு அடுத்த நாளைக்கு இல்லாம போகாம மினிமம் வந்து குறைஞ்சது வந்து 34 நிமிஷம் உள்ள 27 நிமிஷம் உள்ள ஒன்று வந்து கேட்கணும். உதாரணம் நீங்க கேட்டு கேட்டு முடிச்சுன்னு இப்ப சில இதுல பாத்தீங்கன்னா இன்ஃபோ லிஸ்னிங் வந்து 23 போட்டிடுறாங்க. இதை வந்து போட்டிடாம வந்து எத்தனை போட்டிடுறாங்க, 23 போட்டிடுறாங்க. அப்படித்தானே? கேக்குதா பேசுறது? கேக்குது சார். சரி, அப்ப 23. அப்ப அந்த மாதிரி அதுல வந்து 23 கேட்டதுக்கு போற வந்து மறுபடியும் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சார் 23 நாள் முடிஞ்சுன்னு வைங்களேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. அதுல வந்து நீங்க குறிப்பு வந்து ஜேஎல்பிடி N4 மட்டும் தான் லிஸ்னிங் பண்ணணும். N4 மட்டும் தான் லிஸ்னிங் பண்ணணும். இது ஒன்னாவது விஷயம். இது எல்லாத்துக்கும் விளங்கிட்டான கொஞ்சம் சொல்லுங்களேன் அவசரமா. சார் விளங்கிட்டு தெளிவு சார். அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா, இது ஒன்றாவது விஷயம் லிஸ்னிங் பண்றது. அப்படின்னா எந்த வித பாரபட்சம் இல்லாம நிப்பாட்டாம அப்படி அதில் பாட்டுல விட்டுட்டு நீங்க உங்களோட பாட்டுல கேட்டுக்கிறீங்க. நீங்க அதை கேட்கக்கிட்ட நீங்க சொல்லப்படாது எங்க விளங்குது இல்லையே அப்படி இப்படின்னு இல்லாம சும்மா அதோட பாட்டுல அந்த நீங்க வந்து பாட்டு கேட்கக்கிட்ட இது பாட்டை பாடமாக்கணும்டோ, இல்லாட்டி அந்த பாட்டுல அர்த்தத்தை விளங்கி எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும்டோ, இல்லாட்டி அந்த ராகத்தை தேடியோ நீங்க இதாகிட்டிக்க மாட்டீங்க. இல்லாட்டி தாளத்தை அதுல தாளம் என்னத்தை அப்படின்னு ஆய்வு செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க போட்டுட்டு சும்மா அது ஒரு ரசனையில் அப்படி விட்டுட்டு இருப்பீங்க. பாட்டு கேட்கணும் அது சொல்ல வரல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து இப்ப அது வந்து வீணா ஒரு விஷயத்துக்கு நாங்க அப்படி செய்யறது. நாங்க ஏதோ ஆகப்பெரிய ஒரு மொழிய உண்மைக்குமே வந்து பல கோடி எங்களுக்கு தேடி தரக்கூடிய இந்த மொழியை வந்து நாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமிக்கிறோம். விளைஞ்ச நான் சொல்றது அது வந்து தான் நீங்க கவனம் எடுக்க வேண்டிய விஷயம். விளைஞ்ச நான் சொல்றது. அப்ப இப்ப நீங்க வந்து உத்தம வல்லரசு நாட்டுல மொழி, சாதாரண மொழி வந்து வல்லரசு நாட்டு, இலங்கை நாடு மாதிரி இல்ல, வல்லரசு நாட்டுல மொழி. சரியா? உற்பத்தி பொருட்கள் வந்து உண்மைக்குமே வந்து ஆக தரமான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யற நாட்டுல இது. அப்ப நீங்க வந்து அதுக்குரிய இதை கொடுக்கணும், அந்த மகிமையா, இல்லாட்டி அதனுடைய இது வந்து எப்பயும் மனசுல ஈக்கணும். இப்ப இன்றைக்கு பார்த்தா சண்டைக்கு சேனை வந்து நீங்க ஒரு ஆர்வத்துல ஈப்பீங்க. இன்றைக்கு படிக்கணும், என்ன படிச்சும் படுதல சொல்லும் படுதல பாடம் பார்க்கணும் எலும்போடும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை நாளடைவுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே நீங்க சரிஞ்சிட்டு போவீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு விட்டுறப்படாது. அதுக்கு வந்து என்ன செய்யணும், மோட்டிவேஷன்ல வந்து நீங்களாம் வந்து என்ன செய்யணும், அந்த இது மாதிரி விஷயங்களை இது பண்ணணும். அடுத்து வந்து என்ன இலக்கு, நான் 5 வருஷத்துல என்ன மாதிரி இதாக போறேன். உதாரணத்துக்கு வந்து இலங்கை அரசாங்கம் அனுப்புறது மட்டும் இல்லை, நான் எந்த வழியாலும் சரி போக போறேன். நான் இளைஞர் சொல்றது உங்களுக்கு இந்த வழியும் ஜப்பானுக்கு போயிட்டு ஆக போறேன். மொழியில வந்து நல்ல பாண்டித்யம் வந்து புலமை வந்து நான் அடைய போறேன். நான் சொல்றது எந்த மொழியும் மறந்தாலும் சொல்றது படிக்கலாட்டி பரவாயில்ல, ஜப்பான் மொழியில அந்த மாதிரி அப்படி ஒரு இது வந்து வைராக்கியம் வந்து உங்களுக்கு எடுக்கணும். அப்படி எடுத்து செஞ்சீங்கன்னா தான் நான் வந்து ஒரு 10 படி ஏறத்துக்கு நான் உங்களுக்கு படிச்சு தந்தேன்டா நீங்க என்ன செய்வீங்க, 17 படி என்ன செய்வீங்க, ஏறி போவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி இதாகினது தான் மிச்சம் தரமா எதிர்பார்க்காத அளவு வந்து நீங்க ஒரு பெரிய ஒவ்வொரு இடத்துல வந்து வரலாம். இப்ப இதுல வந்து யாருக்கும் மறுக்கிறதுக்கு இல்லை, வந்து ஜப்பான் மொழி எந்த அளவுக்கு சரி உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது ஜப்பான் மொழி வந்து
எந்த அளவுக்கு என்னென்ன செய்யலும் அது இதுன்னு சொல்லி வந்து யாருக்கும் நான் வந்து செல்லணுன்ற அவசியம் இல்லை, வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யும், எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அப்ப இது கிளியரா உங்களுக்கு இப்ப விஷயம்? ஆமாம் சார். ஆமாம் சார், நல்லா கிளியர் அப்ப சார். ஒன்னாவது வந்து விஷயம் என்ன செய்வீங்க இப்ப நீங்க? ஒன்னாவது வந்து ஆக முக்கியமான விஷயம் லிசனிங். என்ன செய்ய, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். தரக்கூடிய வேலையே அண்டைக்கெல்லாம் செய்யணும். அந்த உதாரணத்துக்கு தரக்கூடிய வந்து கிழமைக்கு வீக் டேஸ் தருவ வந்து பாடமாக பாடமாக இது வரணும், இதுதானே பாடமாக வரணும். அது ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கு முன்னுக்கான ஒரு விஷயம் சொன்ன வந்து இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து டிரெக்டர்ஸையும் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்விகளை வந்து வேண்டிய நேரத்தில் வந்து எனக்கு போட்டு கேட்கலாம். புரிஞ்சா? வேண்டிய நேரம் வந்து நீங்க அதை போட்டு பயமில்லா வந்து கேட்கலாம், சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். அடுத்த வந்து லிஸ்னிங் பகுதியில வந்து சரிதானே, நீ நடக்கப்படாது வந்து லிஸ்னிங் பகுதியில வந்து ஒன்றும் இல்லை சும்மா அப்படித்தான் அப்படின்ட்டு சரிதானே. லிஸ்னிங் பகுதிக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நான் சொன்ன மாதிரி அதை கேட்கணும். அது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அப்படித்தானே, நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அது என்ன செய்யுது உங்களுக்கு ஒரு உஷார் துணையாக இல்லாட்டி வந்து அது உறுதுணையாக அது பக்கபலமாக அது இருக்கு. அடுத்த வந்து இன்னொரு விஷயம் ஒன்று செய்யணும் என்னன்னா, இதையும் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நீங்க லிஸ்னிங் பாதி கேட்பீங்க அப்படித்தானே. லிஸ்னிங் பண்ற டைம்ல இப்போ நாங்கள் வந்து இங்கிலீஷ் சொல்லுவோம் வந்து சும்மா நான் சொல்ல வந்து 5 வார்த்தை படிச்சுருப்போமே. சரி, ஹிந்திக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து 5 வார்த்தை படிச்சேன்னு வைங்க. சரி, 5 வார்த்தை படிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து 5 இலக்கணம் படிச்சிடும். அப்போ நாங்கள் இது படிக்க போறது வந்து எதுல JLPT N4 தானே படிக்கிறோம். நல்லா வந்து பார்த்துக்கணும். ப்ராக்டிஸுக்கு வந்து நீங்க ஆள் தேடி தெரிய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. இலக்கணம் 5 படிச்சு, சொல்லு 5 படிச்சிருங்க, சொற்றொடர்கள் 5 படிச்சிருங்க. இதுல வந்து மெயின் விஷயம் என்னன்னா, அன்றைக்கு இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்வீங்க, இப்போ இதுல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் இருக்கு. 27 நிமிஷ வீடியோ வந்து நீங்க இந்த பார்க்குற டைம்ல வந்து அந்த அந்த படிச்ச சொற்கள் வந்து என்ன செய்யும், கட்டாயம் வரும். படிச்ச சொற்கள் என்ன செய்யும், கட்டாயம் வரும். நான் சொல்றது உங்களுக்கு. அப்ப அந்த இதை வந்து என்ன செய்யணும், உங்களோட பிரெயின் வந்து என்ன செய்யும், அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு, அதை வந்து சொற்கள் அந்த வந்து இதுதான் சொல்றதுக்குரிய வந்து நீங்க கூட கேட்க கேட்க தான் அது வரும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், பலமே கூட்டிக் கொள்ளணும். அப்படி கொஞ்சம் 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 ஒரு சொல் 2 சொல் 3 சொல் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சி பிடிச்சி 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 வந்து என்ன செய்யணும் சொன்னா, அப்படியே என்ன செய்யணும், அப்படியே வந்து ஃபுல்லா வந்து என்ன செய்யும், ஃபுல்லா வந்து வந்துடும். நான் சொல்றது. அப்ப இதுல வந்து நீங்க இதுல வந்து நாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து சொற்கள் வந்து வேற செய்வோம். நல்லா பார்த்துக்கொள்ளணும் இந்த விஷயத்த. இந்த ஜேஎஃப்டி மாதிரி இல்ல. ஜேஎஃப்டில வந்து நீங்க அந்த புத்தகத்தை தந்தீங்க, அந்த புத்தகத்தை வாசிச்சோ இல்லாட்டி அப்படி விஷயம் இல்லை. இதுல வந்து இலக்கணம் தனியா வரும், சொற்கள் தனியா வரும், சொற்றொடர்கள் தனியா வரும். அடுத்த வந்து அந்த பந்திகள் வந்து உதாரணத்துக்கு இந்த ரீடிங் பகுதிக்கு வார அந்த அந்த உரையாடல் வந்து வேறையே வரும். அது இல்லாம வந்து லிஸ்னிங் பகுதிக்கு தனியா ஒரு செக்ஷன் வந்து நாங்கள் செய்வோம். லிஸ்னிங் பகுதியை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, லிஸ்னிங் பகுதின்னு சொல்றது வந்து பெரும்பாலும் வந்து பேச்சு இதோட சம்மந்தப்பட்டு வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து லிஸ்னிங் பகுதிகள் விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வந்து அந்த இலக்கணம் தானே, அந்த இந்த மற்ற நாங்கள் புத்தகத்துல படிக்கிறது இது வந்து பேச்சு இதோட சம்மந்தப்பட்டு வரும். கன்வர்சேஷன் உரையாடல் சம்மந்தப்பட்டு, அப்போ அதுல வந்து சொற்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வரும். 1 2 N5 நாங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், வந்து வித்தியாசப்பட்டு வரும். சரியா, பேச்சு சுத்தி. அப்ப அதெல்லாம் வந்து நான் அதுல வேற ஃபார்ம் இந்த தனி ஒரு இது மாதிரி நடக்கும். இது படிச்சு தரதுல வந்து லிஸ்னிங் பகுதிக்கு தனியா படிச்சு தருவோம். வளைஞ்சா அப்ப இதை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு தான், உதாரணத்துக்கு நாங்க இலக்கண பகுதி அந்த இது சிலபஸ் ஃபுல்லாவே முடிச்சதுக்கு பிறகு அந்த மத்த நான் சொன்ன வந்து அந்த லிஸ்னிங் பகுதிக்கு உள்ள பாடமா நடத்தினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா வந்து பேப்பர் செய்ய ஆரம்பிப்போம். பேப்பர் செய்யற டைம்ல வந்து முதல் கட்ட பேப்பரை வந்து நான் உங்களுக்கு நீங்களாக செய்யறதுக்கு தான் நான் மேக்சிமம் வந்து நீங்க ஆன்சரை சொல்லி வந்து எவ்வளவு தெரிஞ்சுக்கன்னு சொல்றதுக்கு நான் பார்ப்பேன். அப்ப அந்த இது செய்யற டைம்ல அது இல்லாத டைம்ல வந்து நான் என்ன செய்வேன், டிஸ்கஷன் நாங்கள் பண்ணுவோம். அதை செஞ்சு முடிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம் பேப்பரை. இந்த ஆடியோவும் அப்படித்தான், இந்த வீடியோ அந்த வீடியோ சாம்பிள் வந்து நாங்கள் என்ன செய்வோம், அப்படித்தான் செய்வோம். நான் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்வோம்னு சொன்னா வந்து நான் அந்த மொக் டெஸ்ட்னு சொன்னது அப்படித்தானே. மொக் டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து
உங்களுக்கு தர வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்க சார். அதுக்கு எப்போண்டு நீங்கள் வந்து அதை நான் சொல்லித்தர அந்த டைமில் வந்து அந்த எப்புக்கு நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம் வந்து ஃப்ரீயாக லிஸ்னிங் பகுதி அந்த இது ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாக வந்து 180 மார்க்ஸுக்கு வர எல்லா கேள்விகளையும் அதில் போட்டிங்க வந்து ஒரேடியா உட்காந்து எக்ஸாமில் உட்காந்து ஃபுல்லாக அந்த இதை செஞ்சு முடிக்கலாம். இவங்க எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு டிரெக்டாக அந்த ஜப்பான் எக்ஸாமில் வர மாதிரியே அவங்களுக்கு மார்க்ஸ் இது வந்து காட்டுமாங்க. அப்போ அந்த விஷயம் வந்து நாங்கள் அது கட்டமாக செய்வோம். நாங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை, அந்தந்த கட்டத்துக்கு நாங்கள் செய்வோம். நாங்கள் அந்த விஷயங்களை செஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த எங்களோட மெயின் குரூப் வந்து நாங்கள் எப்படி ஆக்குவோம்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பின கேள்வி உங்களுக்கு நெட்டில் ஜேஎல்பிடி N4 சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி இருந்தாலும் சரி, எந்த ஆண்டு பேப்பர் இருந்தாலும் சரி, எந்த வெப்சைட் இருந்தாலும் சரி போட்டு வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியாட்டி வந்து நீங்கள் குரூப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து ஆன்சர் நான் செல்வேன். ஆன்சர் வந்தால் இல்லை நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி குறையும். அந்த விஷயத்தை வந்து நான் என்ன செய்வோம், அந்த விஷயம் செய்வோம். அப்போ வந்து இந்த விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டு சார். எல்லாத்துக்கும் விளங்கிட்டா? விளங்கு சார். ஓகே. அப்ப இதுல வந்து நான் வந்து சார் ஒட்டுமொத்தமா வந்து நீங்க விளங்கணும் வந்து என்னன்னு சொன்னா என்ன நடக்குது, விளைஞ்சா சொல்றது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும்னு சொல்றது உங்களுக்கு விளங்கி ஒட்டுமொத்தம் நீங்க விளங்கிக்கணும் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு. விளைஞ்சா சொல்றது அப்படி இல்லாம வந்து நீங்க இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, படிச்சு முடிப்போமா முடிக்க மாட்டோமா, செய்யணுமா பாஸ் பண்ணோம் அப்படியே அந்த இதெல்லாம் வந்து தூக்கி வீசிட்டு இருக்காங்க. விளைஞ்சா நான் சொல்றது அப்ப இதுக்கு முந்தி நடந்தது விளைஞ்சா நான் சொல்றது அங்க வந்து சொல்லித்தராம அதெல்லாம் விட்டுருங்க. வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க உங்களோட டைமை தந்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதையும் விட கூட நான் படுத்துறதுக்கு ரெடி. நான் சொல்றது கூட வந்து உங்களுக்கு படித்தரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து மின்னணு வந்து பார்ட் 2ல வந்து ஜேஎல்பிடி பாஸ் பண்றதையும் விட கிட்டத்தட்ட வந்து பாஸ் பண்றதை விட கூடுதலாக தான் அது நாலேஜிக்கு சரிங்களா. உங்களுக்கு ஷார்ட்கட்ல கூட வந்து குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு செஞ்சு முடிக்கலாம். அப்படி செய்யல மேலதிகம் உங்களுக்கு விஷயத்தின் தாரம் வந்து நான் சொல்லுவேன் வந்து அத்தியாவசியம் அது கட்டாயம் தேவையா இல்லாட்டி மேலது தேவையில்லையா அப்படின்னு அவங்களோட டைம் வச்சு அதை படிச்சுட்டு போகலாம். அப்போ விளைஞ்சா இப்போ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று வந்தீங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லாத்தையும் பற்றி இப்படித்தான் நடக்க போகுது, இப்படித்தான் இது விஷயம் விளங்கிட்டா முஜாஹிதுக்கு. சார். இப்போ இதுக்கு முதல்ல நாங்கள் படித்தது நீங்க இந்த சென்னை விஷயத்துல 100ல ஒரு 5 வீதங்கானு எங்களுக்கு படிச்சிருந்தார்கள் சொல்லலை. இப்போ ஒரு ஆள் எங்களுக்கு படிச்சுட்டு இருந்தா ஒரு சென்ஸ் ஒரு ஆள் அவர் சொன்னார், நீங்க இதை பத்தி பெருசா ஒன்றும் யோசிக்க வேண்டாம், இதை நீங்க பெருசா தலைக்கு போட வேண்டாம். இப்போ டவுட் எதுவும் கேட்குறேன் இப்போ கேட்போம் சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார் இப்படி என்ன வரும்னு சொல்லி. நீங்க இது பெரிய கேள்வி, இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க இப்படி யோசிச்சீங்க சொன்னா நீங்க படிச்சுக்கல மாட்டீங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒழுங்கா ஆன்சரும் பண்ண மாட்டார், வேற கதையை கொண்டு போய் தருவார். இப்போ நீங்க சொல்லித்தர இந்த ரீடிங் செக்ஷனே எல்லாம் நீ சொன்ன எல்லாம் புதுசா தாங்க இருந்துச்சு. இதுல வந்து நாங்க வந்து இப்படித்தான் இந்த மின்னோன்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து டயலாக் வந்து இப்போ உங்களுக்கு டயலாக் எல்லாம் வந்து புதிய புதிய உதாரணத்துக்கு அந்த உங்களுக்கு கேள்வி செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரீடிங் செக்ஷன் வரும், இலக்கணத்தை டெஸ்ட் பண்றதுக்கு வரும் விளைஞ்சா. அடுத்த வந்து லிஸ்னிங் பகுதி வர மாதிரி வரும், அடுத்த வந்து கஞ்சி வரும். அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து பயிற்சி தேவை. இப்ப லிஸ்னிங் பகுதிக்கு தனி ப்ராக்டிஸ் உங்களுக்கு படிச்சு தரணும், அதே மாதிரி ரீடிங்க்கு வந்து படிச்சு தரணும். சொல் பகுதி மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து படிச்சு தந்தா தான் உங்களுக்கு செய்ய படிச்சு தந்தா தான் அந்த பேப்பர் வந்தது போற உங்களுக்கு விளங்கும் வந்து இது கஞ்சி பகுதியிலேருந்து எடுத்துக்கிறாங்க, இது வந்து என்ன ரீடிங்கை டெஸ்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து வித்தியாசப்படுத்தி பார்ப்பீங்க நீங்க. உங்களுக்கு செக்ஷன் கட்டாயம் முடியும் உங்களுக்கு அந்த விஷயம். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு சிக்கலாகிட்டு நான் சின்ன விஷயங்கள் ஏதாவது வந்து நீங்க விட்டீங்கன்னா சிக்கலாகும். இது வந்து உண்மைக்குமே ஜப்பனீஸ்னு சொல்றது வந்து கஷ்டம் இல்லை. ஜப்பனீஸ் வந்து உண்மைக்கு அருமையான மொழி, லேசான மொழி எல்லாம் தான். ஆனா வந்து என்னன்னா அந்த சிஸ்டமா ஒரு முறைப்படி நீங்க அந்த அணுகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசாகி சாரி அப்படி இல்லாம தாறுமாறா அப்படி அங்கேயும் இங்கேயும் அந்த இது கொத்துற மாதிரி அப்படி அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா வந்து அது வந்து ஒழுங்கா இது ஒன்றா அமையாது. ஒரு இப்படித்தானே எந்த விஷயம் வந்து இப்ப நீங்க எந்த அளவுக்கு கூடுதலா வந்து திட்டமிடுறீங்களோ அந்த அளவுக்கு சுலபமா முடியும். திட்டம் இல்லாதது வந்து என்ன செய்யும் சொன்னா வந்து என்னத எல்லாம் வந்து இதுல தான் முடியும், பிரச்சனை தான் முடியும். திட்டமிடாதது வந்து சரியா, திட்டமிடாத விஷயம் எதுவும் வந்து என்ன செய்யும் ஒழுங்கா வந்து வராது. சரி விளைஞ்சா
அப்ப அந்த விஷயங்கள் வந்து நீங்க கவனத்துல வந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இதுல வந்து இன்றைக்கு வந்து படிச்ச பாடத்துல நீங்க விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு வைராக்கியம் எடுக்க வேண்டியது, அடுத்த வந்து உங்கள வந்து ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது, அந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க செய்யணும். பின்ன உங்களுக்கு வந்து மத்த காரணிகள், உதாரணத்துக்கு நீங்க படிச்சுட்டு நீ எப்பயுமே இப்படித்தான் படிச்சு ஒன்றும் கண்டது இல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாட்டுல ஏதாவது வேலையை பாரு, அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி சொல்ற ஆட்களை வந்து நீங்க கணக்கெடுக்கப்படாது. அந்த அந்த வார்த்தைக்கு நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க ஒரு தாக்கத்தை கொடுத்துடக்கூடாது. அந்த வார்த்தை வந்து வெறும் என்ன, வெறும் வார்த்தைகள் அது. உதாரணத்துக்கு அந்த இந்த பொருத்தமில்லாத ஆட்கள்கிட்ட இந்த அப்படி இந்த ஈக்கிற வார்த்தைகள் தான் அது. அந்த இதுக்கு நாங்க 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 எப்படி நாங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்க எந்த அர்த்தத்தை நாங்க பார்ப்போமோ அந்த அர்த்தத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படாது. வலைஞ்சனா சொல்றது நாங்க வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளுக்கும் எந்த அர்த்தத்தை கொடுத்து நாங்க மரியாதை கொடுப்போமோ அதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து முட்டாள். அப்ப அந்த அந்த முட்டாள் பேசுற அந்த அந்த அவன்ட பேச்சுக்கு வந்து நாங்க கொடுக்குற அந்த மரியாதை எடுத்து நீங்க பார்க்க தேவையில்லை. அவன் ஏசுறத வந்து நாங்க அந்த அளவுக்கு இதை பண்ண தேவையில்லை. வலைஞ்சனா சொல்றது அதை வந்து கட்டாயம் நீங்க பார்க்கணும். அது வந்து நீங்க உங்களோட சுற்றி உள்ள ஆட்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, வளமையா நடக்கிற விஷயங்கள் வந்து சுற்றி உள்ள ஆட்கள் வந்து உங்களோட நெருக்கமான உறவினர்கள் கூட இருக்கலாம் வந்து தெரியாம தரமா சின்னச்சு கூட சொல்லிடுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ள வேலையை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. நீங்க வந்து என்ன செய்யணும், என்னத்தை இருந்தாலும் காரியத்துல வந்து என்ன செய்யணும், காரியத்துல கண்ணாயிக்கணும். இது வந்து முதல் நாள் முதல் பாடமா வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். இது வந்து நீங்க சில விஷயங்கள் வந்து திரும்ப கேட்டு நீங்க குறிச்சு கொண்டீங்கன்னாலும் பரவாயில்ல, உங்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்திக் கொள்ளணும். அதே நேரம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஒவ்வொரு நாள் வந்து நான் சொல்றேன் வந்து விளைஞ்சா வாரத்துல அப்படி இப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் உதாரணம் நீங்க பிஸியா இருக்கிறீங்க, உங்களுக்கு கேட்டுக்கொள்றதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா வேலை செய்யற டைம்ல கேட்கலாம். இப்போ குசினி வேலைன்னு வைங்களேன், இப்ப குசினில நீங்க வந்து கொச்சிக்கா வெட்டுறீங்கன்னு வைங்க, தேங்காய் திருவுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, ஹெட்செட் அடிச்சிட்டு இந்த இதை ஒரு தடவை போட்டுருங்க. ஒரு தடவை 3 தடவை கூட கேட்டுடலாம். கொஞ்சம் குசினி வேலை இல்லாட்டி பிள்ளைகள் பாக்குற அந்த டைம்ல கேட்கலாம். இல்லாட்டி பஸ்ல போறீங்க, நீங்க பஸ்ல போறீங்க, இல்லாட்டி ஃபேக்டரியில வேலை செய்றீங்க, இல்லாட்டி ஒரு கடையில் இருக்கிறீங்க, அந்த டைம்ல என்ன செய்யலாம், ஹெட்செட் அடிச்சிடும் தாராளமா கேட்டுடலாம். ஒரு தடவை தானே கேட்க சொல்றேன் நான். ஒரு தடவைக்கு மேல உங்களுக்கு நல்லா கேட்கலாம். ஆனா நீங்க ஒரு தடவை தான் நான் கேட்க சொல்றேன். அப்ப அதை வந்து என்ன செய்யலாம், வந்து கட்டாயம் கேட்கலாம். அடுத்த வந்து மத்த மத்த ஆட்கள் சொல்ற பேச்சு அது இது அதெல்லாம் விட்டுருங்க. அது சம்பந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணவும் தேவையில்லை. சம்பந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணி வேண்டிய தேவையில்லை. அவங்க தேவைப்பட்டு எந்த கேட்கறான்னு சொன்னா வந்து சொல்லிக் கொடுங்க. தாராளம் வந்து எந்த விஷயம் கேட்கறத வந்து சொல்லிக் கொடுங்க. இப்ப இந்த விஷயங்களை வந்து இந்த முதல் பாடத்துல வந்து கட்டாயம் வந்து நல்ல ஒரு இது வந்து இதாக்கிட்டு அடுத்த வகுப்புல வரக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மனசோட, ஒரு நல்ல ஒரு தாகத்தோட, ஒரு ஒரு தேடலோட விளைஞ்சா நீங்க வந்து வர பாருங்க. அடுத்த வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்ல பார்த்து வந்து என்னன்னு சொன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுல வந்து படிச்சாக்க வந்து சிலத்துக்கு அட்வான்ஸா கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, சிலாக்க வந்து கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் இதாகிருக்கும். இப்போ நான் வந்து படிச்சு தர டைம்ல வந்து அப்ப அந்த பழைய விஷயம் வந்து தொட்டு காட்டுவேங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா அடுத்த பழைய விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களோட குரூப்பை உதாரணத்துக்கு முஜாஹித்னு சொன்னா முஜாஹித்தை வந்து என்ன செய்யலாம், முஜாஹித்ல வந்து அந்த ஜேஎஃப்டி படிச்சாக்கல கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா வந்து முஜாஹித்ல கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணா அவர் சொல்லி தருவார், பிரச்சனை இல்லை. அப்ப ஏற்கனவே படிச்ச விஷயத்தை நான் சொல்றேன், டிஸ்கஷன் பண்ணலாம். அப்ப அப்படி செஞ்சு கொள்ளலாம். அதுல வந்து இதுல வந்து நான் நினைக்கிற வரைக்கும் ஜீமாவும் வந்து அடுத்த வந்து யாரு சரணியா மாத்தல புள்ள யார் பேர்? ஓ சார் சாரணி. அப்ப சரணியும் வந்து ஜீமாவும் என்ன செய்யலாம், குரூப் ஒன்று நீங்க வந்து இது பண்ணலாம். நீங்க 2 பேரும் ஒரு குரூப்பா ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ணலாம், நல்லா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். மற்ற பாய்ஸ் வந்து என்ன செய்யலாம், முஜாஹித் ஜனக தஞ்சன் வந்து மற்ற ஹப்னியும் வருவாரு. நீங்க வந்து ஒரு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதுல வந்து நீங்க பாருங்க வந்து இதை வந்து எல்லாமே பாஸ் பண்ணணும். நான் பாஸ் பண்ணணும், அவரும் பாஸ் பண்ணணும். அப்படி போட்டி ஒன்று நீங்க உருவாக்கி கொடுங்க உங்களுக்குள்ள. கூடுதலா வந்து பாடமாக்கிட்டு வர அந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டியை உருவாக்கி கொடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா வந்து எங்களுக்கு வந்து நல்ல அழகா வந்து கிளாஸ்ல வந்து என்ன செய்யலாம், தொடர்ந்து கொண்டு போகலாம். அப்ப இதுல வந்து இன்னொரு நான் சொன்ன மாதிரி வந்து இதுல வந்து நான் சொன்ன மாதிரி
அந்த சொற்கள் சொற்றொடர்கள் மற்ற விஷயங்களை வந்து டைப் பண்ணி நம்ம தருவோம் வந்து நான் சொல்றது டைப் பண்ணி வந்து என்ன செய்வோம் டைப் பண்ணி தருவோம் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய தேவை நீங்கள் அந்த ஓனர் இதில் போட்டு பேசாம அன்றைக்கு நான் சொன்ன வந்து பேசாம வந்து படிச்சுட்டு போகலாம் டைப் பண்ண விஷயம் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் இதில் வச்சு பேசாம படிச்சுட்டு போகலாம் அப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படி வந்து என்ன செய்யலாம் டைப் பண்ணிட்டு போகலாம் இப்போ இது விஷயம் வந்து கிளியர் ஆகிட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமாம் சார், நல்லா கிளியர் சார். ஓம் சார் ஓம் கிளியர் ஆயிட்டு. அது Clear, வந்து இவருக்கு ஜனக்கு கிளியரா? கிளியர். ஓகே. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒன்று வந்து போன்ல இல்லாட்டி வந்து லெப்ட்ல இல்லாட்டி வந்து டெப்ல ஏதாவது ஒன்றுல வந்து நீங்க இதை கிளியர் பண்ணிக்கொள்ளணும். என்ன இந்த ஜேஎல்பிடி உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு சிலத்துக்கு பாட்டு கேட்குற ஒரு பழக்கம் பண்ணிக்கலாம், படம் பார்க்குற பழக்கம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு வேற ஒவ்வொரு விஷயத்துக்கு நேரத்தை செலவழிக்கிற ஒரு பழக்கம் பண்ணிக்கலாம். அதை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு நிப்பாட்டுவீங்க. விளைஞ்சா சொல்றேன் உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வந்து நிப்பாட்டி வைக்கலாம். சில விளைஞ்ச உங்களுக்கு நிப்பாட்டி வச்சு இந்த ஜப்பான் மொழி ஒரு பாடலாக படமாக விளைஞ்சா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வந்து அருமையா வந்துருப்பீங்க. விளைஞ்சா சொல்றது அப்ப நீங்க இப்படி செய்வீங்களா? அப்ப ஆமாம் கட்டாயம் சார். செய்வோம் சார் சார். அப்ப இப்ப இது அப்படித்தான். இதுல வந்து நீங்க சும்மா வந்து சளியை கட்டிட்டு சும்மா வீணாக்கிட்டு போறதுல வேலை இல்லை. விளைஞ்சா சார் நீங்க பாடம் 10 வருஷம் நீங்க பாடம் பார்க்கலாம், இப்படி மற்ற விஷயத்துல வாழ்ந்தா இந்த அர்த்தமும் இல்லை. நீங்க ஒரு நல்ல ஒரு இதோட வரணும். கேட்குறது வந்து டாங் 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 டாங்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டோம். அடுத்த வகுப்புல வந்து நான் கேட்டேன்னு சொன்னா நுனி நாக்கில் ஈக்கணும். மாதிரி கேட்டா டக் 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 டக்குன்னு இதுல பாஞ்சு பாஞ்சு செல்லணும். இந்தான்னு அப்பத்தான் என்ன செய்யும் நல்ல ஒரு வகுப்பு. இந்த இந்த ஒரு குழு வந்து இப்ப நாங்க சேர்ந்துக்கிற இந்த இது வந்து நல்ல ஒரு மும்முரமா நல்லா இதாகிட்டு போகும். விளைஞ்சா அப்ப எல்லாத்துலயும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ஓகே. அப்ப வேற ஏதாவது இதுகள் கேட்கணும் மாதிரி இந்த மாதிரி சொல்லுங்க. சார் எக்ஸசைஸ் புக் எல்லாம் எப்படி வாங்கணுமா? இல்ல ஒன்றுமே வாங்க தேவை. நீங்க வெளியில வந்து ஒரு புத்தகத்தையும் வாங்க தேவையில்லை. பயிற்சி வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் அந்த இது வந்து பயிற்சியும் கிடைக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு பயிற்சியும் கிடைக்கும். விளைஞ்சா சொல்றது அப்படின்னா நீங்க இந்த நாங்க படிச்ச விஷயத்த வந்து உதாரணத்து இலக்கணம் மற்ற விஷயம் படிப்போமே நாங்க, அதுக்கு உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். விளைஞ்சா சொல்றது அப்ப அதுக்கு வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம் வந்து உங்களுக்கு பயிற்சி கூட செய்யலாம். விளைஞ்சா சொல்றது நீங்க வந்து மேலதிகம் வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் படிச்சு தாரத்துல வந்து நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தி அதுலயே வந்து என்ன செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? ஓம் சார், என்னடா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்த மாதிரி யூத் சென்டர்ல கொஞ்சம் எல்லாம் ட்ராப் ஆயிட்டு. அப்போ அந்த டைம்ல சும்மா நான் ஃபோன்ல என்ன சரி லிசனிங் மாதிரி இல்லாட்டி எதுவும் சும்மா நார்மலாக பேப்பர் எதுவும் பார்க்குறேன் N5க்குரியது. அப்போ எங்க பக்கத்துல ஒரு ஆள் ரீச்சார். அவர் சொன்னார், எல்லாம் முடிஞ்சு போயிடுது, இது என்னத்துக்கு திரும்ப திரும்ப பார்த்துட்டு கிடக்கா, விட்டு போடு கடையை பாரு, கடையில உழைச்சி பிசினஸை பார்க்கலுங்கன்றார். அப்போ அந்த டைம்லயே நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சு. அந்த டைம்ல யோசனை பண்ணேன், இப்படிலாம் விடுவோமா, சரி நம்ம எதுவும் செய்வோமே, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் போன மாதிரி நான் கிராம பகுதி தான். இதில் ஒவ்வொரு இது நடக்கும், பயிற்சிகள் அது நடக்கும், பயிர் செய்கிற சம்பந்தமா, பசலை கொம்பஸ் செய்கிற சம்பந்தமா அப்படியானு. அப்போ இதுல புதுசா ஒரு பீஸ் விங்ஸ்ன்னு சொல்லி ஜப்பான் நிறுவனம் ஒன்று தான். அவங்க என்ன செய்யறேன்டா ஒவ்வொரு ஏரியாவா வெளிநாட்டுலயும் இருந்துச்சு. அந்த ஜப்னா அதுலேயும் நிறைய இருந்து இப்போ திருவண்ணாமலைக்கு இந்த போன வருஷம் தான் வந்துருச்சாங்க. இதுக்கு முதல் அரபு இந்த இதுல சாரி இங்க இந்த சோமாலியா அங்க கூடுதலா அவங்க போக்கஸ் பண்ணி செய்யறது. இப்போ சிலங்காலுக்கு வந்து வடகிழக்குல போக்கஸ் பண்ணி செய்யறாங்க. அப்ப அந்த டைம்ல பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஜப்பான் பொம்பளையும் வந்திருந்தா. அப்போ ஹஜ் மேஸ்தன்னு சொல்லி கெங்கிதஸ்கான்னு கேட்டேன். கெங்கிதஸ் சுகோயின்டா. ரொம்ப சந்தோஷம். தமிழ் மீடியம் ஆக்கள் யாருமே பேசினதை நான் காணல, சிங்கள மீடியம் ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், தமிழ் மீடியம் ஆக்கள் ஜப்பானீஸ் பழகிட்டாங்க, ஜப்பானுக்கு போயிட்டுறாங்க படிக்கிறதுக்கு காலில் அப்படின்ட்டு கழிச்சிட்டு இருந்தேன்.
அப்போ ஒரு என்ஜிஓ அது. அப்போ அவங்களுடைய வந்தாக்களுக்கு ஜப்பானீஸ் தெரியா, அவங்க இங்க ஸ்ரீலங்காக்கள் தான், மட்டக்களப்பு அவங்கள உள்ளாக்கள், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அந்த அந்த பிள்ளைகளே சொல்லுதோ இன்னும் கொஞ்சம் கதை கேளுங்களேன். இந்த அப்ப நான் கேட்டேன், எப்போ வந்தீங்க, எப்போ போற, காலேஜ் அப்ப என்ன சாப்பிட்டீங்க, இந்த வேலை முடிஞ்சது அப்புறம் போட்டோ எடுப்போமா எல்லாம் கேட்டேன். எல்லாம் செய்வோம். சரி, அவன் ஜப்பான்ஸ்ல கதைச்சா. இப்போ நான் கதைச்சிட்டு இருக்கிறத எனக்கு சொன்னார், இதெல்லாம் விட்டுப்பட்டு வேலை வேலைன்றா பாருன்னு சொல்லி அவரும் கேட்டுட்டு இருக்கார். அவருங்க அந்த பயிற்சிக்கு வந்திருந்தார். அப்படி சம்பவங்கள் இருந்துச்சு. இல்ல அதான் இப்ப நீங்க வந்து இப்ப முயற்சி செஞ்சேன்னு சொன்னா வந்து அதை அடைய முடியாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? நான் முயற்சி செய்யாமிக்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு நாங்க திரும்ப 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 முயற்சி செஞ்சா அது திரும்ப வரப்போகுது. அப்படித்தானே? இந்த இறக்கிற கிணம் வந்து சுத்தமா போகுது. சும்மா விட்டானது பாலாடிச்சு போயிடும். அதை வந்து இறக்கணும். நாங்க வந்து உதாரணத்துக்கு சில இப்ப நான் 2 பாலி அள்ளிட்டு வந்து இன்னும் ஊத்தியா அப்படியே எடுத்து மண்ணை போட்டு மூடுறல, அள்ளணும். அள்ளணும். அல்லது வந்து கையும் வலிக்கும், கை வெட்டியும் படும், பாலி பிஞ்சும் விடும். சார் மரவ திருப்பி கட்டணும், கட்டி எடுக்கணும். அதுக்கு கரை கூட பிடிக்கலாம். நான் வந்து விளைஞ்சாங்க. அப்படி பல பிரச்சனைகளுக்கு. ஆனா வந்து நாங்க திருப்பி இறைச்சிட்டீங்கன்னா இந்த அது வந்து இந்த உதாரணத்துக்கு கயிறு அறுபடுறது, இல்லாட்டி பாலி வந்து தெரிக்கிறது, இல்லாட்டி வந்து கை வலிக்கிறது, இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. ஆனா கிணறு வந்து கடைசி இறப்படிதான் இல்லையா, சுத்தமாவதா இல்லையா? சுத்தமாவதோ கடைசியில வந்து உண்மைக்குமே பாலடைஞ்ச கிணம் கூட குடிக்கிறதுக்கு சுத்தமா இது என்ன செய்யுது, அது நல்லா ஒரு நிலைமைக்கு வரும். அது தெளிஞ்ச ஒரு இதுக்கு வரும். அப்படின்னு சொன்னா வந்து யாருமே கேட்க பார்க்கறதுக்கு இல்லாத அந்த கிணம், குறிப்பிட்ட ஒத்தரால அந்த அந்த கஷ்டத்தை தாண்டி அந்த கை வலிக்கிறது, அந்த மத்த செலவுகள், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கிணம் வந்து குடிக்கிறதுக்கு உகந்த கிணம் அப்படி மாற நேரம் வந்து முழு ஊரும் வரும், உலகமே வரும். இப்படி ஒரு கிணம் ஒண்டிக்காம், இப்படி ஒரு டேஸ்ட் ஆகிக்காம், அப்படி ஆகிக்காம், இப்படி ஆகிக்காம், பிரியாம் இப்படியான்னு சொல்லி வருமா இல்லையா? நாங்க வந்து அதான் நாங்க வந்து அந்த 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 நேரத்துல உள்ளதை வந்து நீங்க பார்க்கப்படாது. அந்த கஷ்டம் வந்து வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு வந்து அந்த கிணம் வந்து இறப்படும் சொல்றது யாருக்கும் தெரியும். ஆனா வந்து அதை இறக்கிறதுக்கு வந்து ஒரு நாளும் எடுக்கலாம், ஒரு வருஷமும் எடுக்கலாம். ஆனா ஒரு நாள்ல இறக்க போறோமா இல்லாட்டி ஒரு வருஷத்துல இறக்க போறோம்னு சொல்றது நாங்க தான் முடிவு செய்யணும். ஆனா ஒரு நாள்ல இறைச்சாலும் ஆட்கள் வரத்தான் போறாங்க, ஒரு வருஷத்துல இறைச்சாலும் ஆட்கள் வரத்தான் போறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து பிரயோசனம் அது எல்லாம் தெரியும் தான். ஆனா வந்து யாரு முன்னுக்கு வார கஷ்டத்தானி முன்னுக்கு வாரன்னு சொல்றதுல வந்து அது யாரும் வந்து முன்னுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிரயோசனத்தை என்ன செய்வாங்க, கட்டாயம் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? எத்தனை தடவை கிளாஸ் வைப்பீங்க? வீக்லி எத்தனை கிளாஸ் இருக்கு? இதுல வந்து நாங்க வந்து உதாரணத்துக்கு நான் இப்பைக்கு வந்து இப்ப ஆரம்ப கட்டங்கள்ல வந்து ஒரு 2 வகுப்பு மாதிரி நடக்கும் வீக்ல. ஒரு ஏப்ரல் மாதிரி, ஒரு ஏப்ரல் ஜூலைல மாதிரி வந்து நாங்க வந்து இந்த ஜூலைல வந்து 1.5 மாசம் எனக்கு ஸ்கூல் லீவ். அப்ப அந்த டைம்ல வந்து நான் நாட்டுக்கு வந்துடுவேன். நான் அப்ப அந்த டைம் வந்து எங்களுக்கு கூட இது வந்து ஜூலைக்கு வரக்கூடிய டைம் டேபிள் தான் இது. ஜூலைல 1.5 மாசம் வந்து கூடுதலா வந்து நாங்க ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். அப்ப நீங்க பேசிக்கெல்லாம் பிடிச்சிப்பீங்க, கொஞ்சம் நல்லா வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்துடும், உங்களுக்கு லிஸ்னிங் பாதி வந்துடும், எல்லாமே ஒட்டுமொத்த மீனிக்கு வந்து எல்லாமே வந்து அடுத்த ஹாப்னிங் நான் வந்து வந்த பிறகு நல்ல ஒரு இது வந்து வந்துடும் நான் சொல்றது. அப்ப அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் வந்து கண்டினியூ கிளாஸ் இருக்கப்ப வந்து ஃப்ரைடேயும் வந்து சண்டேயும் நடக்கும். அப்படி சில நேரத்துக்கு வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. டைம் இந்த மாதிரி நைட் டைமா? டைம் வந்து இப்போ இந்த மாதிரி டைம்ல அந்த மற்ற வேலையை போயிட்டு வார ஆக்கள் தாங்க எல்லாம் மீறீங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல அதை போட்டு போடலாம். எக்ஸாம் வந்து எத்தனை மந்த்துக்கு ஒருக்கா சார் நடக்கும்? 6 மந்த்க்கு ஒருக்காவா? எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 முறை நடக்கும், ஜேஎல்பிடி. இது வந்து நீங்க இப்படித்தான் நீங்க படிக்கிறத வச்சு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க அது வந்து நீங்க அப்ளிகேஷன் போடுறதுல அப்படி ஏதாவது ஹெல்ப்ஃபுல் வேணா பண்ணலாம்.
நீங்க வந்து எப்ப செய்ய போறீங்கன்னு சொல்றத வந்து உங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு. ஓகே சார். சரிங்களா? இப்ப ஓகே. எல்லாத்துக்கும் எல்லாம் கிளியர் தானே? அப்ப இன்றைக்கு பேசின விஷயத்த அப்படியே வந்து விட்டுறாம கொஞ்சம் நல்ல ஒரு மனசுக்கு எடுங்க. சரியா? நல்லா எடுத்து அந்த இன்றைக்கு வந்து நீங்க அடுத்த வகுப்பு வரக்கிட்ட, அடுத்த வகுப்புன்னு சொன்னா வந்து நாலு வரக்கிட்ட வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வந்து கட்டாயம் வந்து நீங்க இந்த மனசுல எடுத்துக்கொள்ளணும். வேலை வந்து இப்படியும் செய்யலாம். இன்றைக்கு நாளைக்கும் வந்து கிளாஸ் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. பாப்பு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி இப்போ நீங்க வந்து நல்லா வந்து என்ன செய்ய இன்றைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த இது இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க உங்களுக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அறியாமல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க. அதை வந்து நீங்க அதில் பாட்டு விட்டுறணும். அதை வந்து அவங்களோட மூளை வந்து என்ன செய்யறதுக்கு அதை படிக்கிறது பேசாமல் அதை பாட்டை விட்டுட்டு நீங்க அதை செய்யுங்க. அந்த மற்ற விஷயங்களும் செய்யுங்க. அப்போ நான் வந்து என்ன செய்வோம் வந்து நாளைக்கோ நாளன்றைக்கோ அடுத்த இதில் வந்து நாங்கள் சந்திப்போம். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே ஒரு குடும்பம் மாதிரி அப்போ அப்படியே வர பாருங்க வளைஞ்சா. இப்போ ஒரே மனநிலையில் வந்து எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் ஒரே மனநிலை ஈப்பிங்க நினைக்கிறேன் நான். அப்படி இல்லாமல் அந்த என்ன நடக்க போகுது அப்படியா இப்படியா அப்படின்னு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இப்போக்கு வந்து நினைக்கிறேன் நான். அதே இதில் வந்து என்ன செய்யணும் ஒரு ஸ்பீட்டில் அடுத்த வந்து வர பாருங்க. நாங்கள் தொடர்ந்து ஒரு புரிந்துணர்வில் அடுத்த வந்து ஒரு கூட்டு ஒரு முயற்சியாக வந்து என்ன செய்வோம் படித்து ஒரு நல்ல பெறுபேறுகளை வந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்ப்போம். சரியாப்பா? ஓகே சார். சரி, அப்போ நான் வந்து இந்திய வகுப்பு வந்து இதோட வந்து நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம். அப்போ அடுத்த வகுப்பு வந்து நாங்கள் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணி அடுத்த இதை செய்வோம். சரியா? ஓகே சார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் கண்டினியூ. சரி, ஓகே. Thank you so much. arigatou gozaimasu. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.